வணக்கம் இது நம்ம கோயில்ஸ் நான் உங்க அஜய் திவ்யா. விடுதலை 2 மூவி வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். விடுதலை 1 பார்த்தப்ப அந்த ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு தான். விடுதலை 1 ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. நிறைய சீக்வன்ஸ் அப்பப்பா அப்படின்னு ஒரு பதப்பதப்போட தான் பார்க்க வச்சுச்சு. அதே விறுவிறுப்போட கொண்டு போயிருக்காங்க விடுதலை 2. அதோட ப்ரீக்வல் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதில் சூரிய ஹீரோனா வந்து இதில் வந்து கண்டிப்பாக விஜய் சேதுபதி தான் வந்து ஃபுல் படத்தை வந்து ஆண்டிருக்கிறாரு. அவருக்கான ஒரு கஸ்டம் ஃபிட் டெய்லர் ஃபிட் படம் அப்படின்னு தான் இதை சொல்லணும். மனுஷன் பூந்து விளையாண்டுருக்காரு அந்த ரோலில். அண்ட் மஞ்சு வாரியருமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. வெற்றிமாறனோட பிரில்லியன்ட் ஃபில்ம் மேக்கிங் படம் ஃபுல்லாக இருக்குங்க. சினிமாட்டோகிராஃபர்லேருந்து எவ்ரி டெக்னீஷியன் பாராட்டி ஆகணும். ராஜா சார் மியூசிக் அப்பா படத்தோடு அப்படியே நம்மளை ட்ராவல் பண்ண வச்சுது. நடுவில் அந்த சாங்ஸு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ராஜா என்றைக்குமே ராஜா தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. படத்தில் வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் எதுவுமே இல்லைங்க. ரியாலிட்டி என்ன நடந்துச்சோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. 2 பேர் சண்டை போடுறாங்க. ஒரு போராளி ஒரு போலீஸ்காரனா வந்து நமக்கு யாரோ ஒருத்தர் மேலே கோவம் வரணும். ஆனால் இந்த கதையில் வந்து நமக்கு 2 பேரை பார்த்தாலும் பாவமாக தான் இருந்துச்சு இல்லையா? யாருக்காகவோ சண்டை போட்டு ஏன்டா சாகுறீங்க அப்படிங்கிற போல தான் இருந்துச்சு. நிறைய ரியல் லைஃப் தலைவர்கள் பிரபாகரன் சார் மாதிரி அவங்களெல்லாம் நினைவுபடுத்துச்சு இந்த படம் அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு பிடிக்காத விஷயத்த கண்ணை மூடிட்டு கிராஸ் பண்ணி போயிடலாம் தான். ஆனால் அதுக்காக அது ஊரில் நடக்கல அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? நிறைய தாட் ப்ரொவோக்கிங் மூமெண்ட்ஸ் அண்ட் சில விஷயங்கள் நம்ம கேள்வி கேட்கணுமோ கேட்காம வந்து நம்ம வர நியூஸ் பேப்பரில் படிக்கிற நியூஸ் அப்படியே நம்புறோம். இவன் நல்லவன் அவன் கெட்டவன்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமோ அப்படின்னு தோண வச்சுது. கண்டிப்பாக இந்த மாதிரி படம்லாம் வந்து எப்பாவது ஒரு தடவை தான் வரும். அதனால் தேட்டரில் போய் பார்த்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. நன்றி.